இது ஆர்ஜிபி அணி தானான்னு வாயை பொழக்கிற மாதிரி ஆர்ஜிபியினுடைய பந்து வீச்சு கேகேஆருக்கு எதிராக மிரட்டலாக இருந்து சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்ஜிபியினுடைய பந்து வீச்சு கேகேஆருக்கு எதிராக எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு, 250 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல கேகேஆர் எப்படி ஆர்ஜிபி பொட்டலம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங் மேட்சான இன்னைக்கு கேகேஆரும் ஆர்ஜிபியும் மோதுறாங்க. கோலாகலமாக தொடங்கின இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற படிதர் பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணியில் குவிண்டன் டிகாக் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற நரேன் அஜிகே ரஹானே 3வது ஓவருக்கு அப்புறம் அதிரடியாக விளாண்டு பவர் பிளே முடியல 65 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறமும் அதிரடியாக விளாண்ட ரஹானே நரேன் பார்ட்னர்ஷிப் 105 ரன் அடிச்சிருப்பாங்க வெறும் 9 ஓவரில். நரேன் 26 பாலுக்கு 44 ரன் 5 பவுண்டரி 3 சிக்ஸ் 170 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது 9வது ஓவரில் லாஸ்ட் பாலில் ரஷீத் சலாம் போட்ட பாலில் ஜிதேஷ் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ரஹானே 31 பாலுக்கு 56 ரன் 6 பவுண்டரி 4 சிக்ஸ் 180 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது குணால் பாண்டியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அதற்கப்புறம் வந்த வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. இந்த சமயத்தில் கேகேஆர் அணி 250 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க. ஆனால் 21 கோடிக்கு வாங்கின வெங்கடேஷ் ஐயர் 7 பாலுக்கு 4 ரன்ல குணால் பாண்டியா போட்ட ஒரு வேற லெவல் பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேற ரிங்கு சிங் 10 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா வீசிய பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரசூல் 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது சூரியவம்சி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு முக்கியமான நேரத்தில் வெளியேற அதிரடியாக விளையாண்ட ரகுவன்சி 22 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாரு. அதற்கப்புறம் வந்து வீரர்கள் யாருமே பெருசாக கடைசியில் விளையாடலை. இதனால 20 ஓவர் முடியல 8 விக்கெட்டில் பிறகு வெறும் 174 ரன் மட்டுமே கொல்கத்தா அணி அடிச்சிருந்தாங்க. ஸோ 15 ஓவருக்கு 130 ரன் கிட்ட இருந்திருப்பாங்க. அடுத்த 5 ஓவரில் ஆர்ஜிபி வீரர்கள் வெறும் 28 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 10 ஓவருக்கு 107 ரன் அடிச்சிருப்பாங்க கொல்கத்தா அணி. அடுத்த 10 ஓவருக்கு வெறும் 65 ரன் மட்டும்தான் ஆர்ஜிபி பவுலர்கள் விட்டு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஆர்ஜிபியினுடைய பந்து வீச்சு முதல் மேட்ச்லயே மிரட்டலா இருக்கு. எப்போதுமே ஆர்ஜிபியினுடைய டெட் ஓவர் மோசமா இருக்கும். அதுலயும் கடைசி 5 ஓவர்ல எதிரணி அசால்ட்டா 100 120 ரன்லாம் அடிச்சிருந்தாங்க போன சீசன்ல. ஆனா இந்த சீசன்ல ஆர்ஜிபியினுடைய பந்து வீச்சு புவி இல்லாமையே மிரட்டலா இருக்கு. குணால் பாண்டியா 4 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், ஹசல்வுட் 4 ஓவர் வீசி வெறும் 22 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், யாஸ் டயால் 3 ஓவர் வீசி 25 ரன்களை வாரி கொடுத்து 1 விக்கெட்டும் இந்த மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி அணியுடைய பந்து வீச்சு மிரட்டலாக இருக்குது. கேகேஆர் அணியை வெறும் 174 ரன்குள்ளே சுருட்டியிருக்காங்க ஆர்ஜிபி அணி. ஸோ இதனால் இந்த முதல் மேட்ச்சில் ஆர்ஜிபி அணி வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொல்கத்தாவுடைய சொந்த மைதானத்தில் ஆர்ஜிபி அணி தொடர்ந்து 4 மேட்ச் வந்து தோற்றாங்க. அதற்கு பதிலடி தர வகையில் இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபி அணி சிறப்பாக பந்து வீசி இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே போல் ஆர்ஜிபி அணி செயல்பட்டால் இந்த வருடம் ஆர்ஜிபி அணி கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.